மா அப்பா காலையில என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம காலையில என்ன பண்ணும்பா, வழக்கமான வேலை தான் செஞ்சிருக்கிறோம்பா. சமைச்சு இருக்கிறோம். சரிம்மா, நம்ம பருப்புலாம் கடையிற மாதிரி இருக்கு. முருங்கைக்கீரை தான்ப்பா, பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்டீங்களா? கடைஞ்சிட்டோம். சூப்பர்மா. அதுதான்ப்பா தாளிச்சு ஊத்தணும். அதுதான் பண்ணிருக்கிறேன். சாப்பாடு ஒரு பக்கம் வெடிச்சு விட்டுட்டோம். ஆயிமா, நம்ம காலையில வழக்கமா செய்யற வேலை தான் செஞ்சுருக்கிறோம். எழுந்து இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல் பார்க்க போறோம்? இன்னைக்காப்பா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மொச்ச தொக்கு தான் செய்ய போறோம். அப்படியாமா? மொச்ச தொக்கு வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமாமா. அதனால சரி அது செய்யலாம். முருங்கீரை கடைஞ்சிட்டு வேற பொரியல் எல்லாம் செய்யல, இந்த ஒரு தொக்கு பண்ணிடலாம். சூப்பர்மா. அது சூப்பரா இருக்கும். அந்த முருங்கீரைக்கு இந்த சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் வந்து தயிர் சாதத்துக்குலாம் இந்த பொரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா. அதனால சரி இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிறோம். இனிமேதான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதை கீரை கடைஞ்சிட்டு இல்லையா, தாளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யாமா நம்ம தேவையான பொருள் கூட எடுத்து வைக்கல போல. அதுதான்ப்பா, நான் இப்போ இங்க கீரை கடைஞ்சிருந்தேன் இல்லையா, ஆமா, முடிச்சிட்டு அப்புறம் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். நீ வந்துட்ட. சரிம்மா, இந்த கீரை குழம்புக்கு மொச்சதான் நமக்கு இன்னைக்கு பொரியலாமா? பொரியல் அது மட்டும் தான்ப்பா. சரிம்மா, தாளிச்சு முடிச்சிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. நம்ம பக்கத்துல இருக்க பூண்டு மொச்ச பொரியலுக்காமா? அதுக்காக உரிச்சு வச்சுக்கிறோம். சரிம்மா, தாளிச்சு கொத்தும் போது ஒரு நல்ல வாசனை வருதுமா. நல்லா இருக்கும். பூண்டு சீரகம் போடுறது இல்லையா? சாப்பாடு அடிச்சிடலாமாமா? அடிச்சிட்டோம். தண்ணி இருந்துட்டு இருக்கோம். எடுத்துடலாமாமா? எடுத்துடலாம். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? சரிம்மா. மொச்சை இப்போ வேக வச்சிடலாமாப்பா? வேக வச்சிடலாமா? இதான் மொச்சையாமா? ஆமாப்பா. நைட்டு இதுல ஒரு கிளாஸ் எடுத்து நைட்டே தண்ணியில ஊற வச்சிட்டோம்பா. சூப்பர்மா. ஆனா மொச்சை கம்மியா தானே இருக்கு, சின்ன குக்கர்லயே போட்டுடலாமே. சின்ன குக்கர்ல போட்டுடலாம். ஆனா இப்போ கீரை கடையறதுக்காக பருப்பு வேக வச்சு இல்லையா? ஆமாமா. அது பார்த்தாக்கா ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் ஆகுது, விசில் வேற வர மாட்டேங்குது. அதுதான் நம்ம நேரம் தெரியாம போயிடும். சரி சரி. அதனால அந்த குக்கரை வச்சுட்டு, இதுல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வெந்துரும் இத. ஆமாமா. அதனால இதுல போட்டுடுறேன். நம்ம இப்ப கழுவி சுத்தமா வச்சுட்டோம். நல்லா ஊறிடுச்சு. இது ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சிடணும். காலையில செய்யறோம்னா நைட்டு ஊற வச்சிடலாம். நம்ம சாயங்காலம் செய்யறோம்னா காலையில ஊற வச்சிடலாம்ப்பா. அது மொத்தத்துல ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறணும். மொச்சை இல்லையா, நல்லா ஊறணும். சூப்பர்மா. நம்ம இதை போட்டு தேவையான தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். இதுல ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன்ப்பா. ஊத்தி ஒரு 4 விசில் விடலாம், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிடலாமா? தாளிச்சிடலாமா. அதுக்கு மட்டும் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிடலாம். நம்ம உப்பு இது கொஞ்சமா போடுவோம், அப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம். தாளிக்கிறோம் இல்லையா, அப்ப போட்டுக்கலாம். போட்டுப்பா ஒரு 4-5 விசில் விடலாம்ப்பா. இது ஒன்றும் கரைஞ்சி போயிடாது, நல்லாதான் இருக்கும். வெந்தாலும் நீங்க உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கீங்கம்மா. நல்லா வெந்துடணுமா? நல்லா வெந்தணும். குழப்பம்னு இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வெத்து சாப்பிடும் இல்லையா, மெத்துன்னு அந்த அளவுக்கு. அந்த மாதிரி ஒரு 4-5 விசில் விடலாம் இந்த குக்கர்ல. இப்போ நம்ம மாற்று அருவாமனை கேட்டிருந்தாங்கல்ல? ஆமாப்பா, கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, மாற்று அருவாமனை காட்டுங்கம்மா, நாங்களும் வாங்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா, இந்த அருவாமனை தாங்கம்மா. இரும்புல இந்த மாதிரி கீழே இரும்புல இருக்கும், சில்வர்ல இருந்தாலும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். இப்படி வளைஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாட்டிட்டோம்னாக்கா அசையவே அசையாதுங்கம்மா. நல்லா இருக்கும், ஸ்டிப்பா இருக்கும். நம்ம பாட்டை நின்றுமே அரையணும். இல்லைன்னா கீழே போய் உக்காந்துன்னு அரிஞ்சு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அவசரத்துக்கு அரிஞ்சிக்கிறதுக்கு வசதியா இருக்கு இந்த அருவாமனை. அதுதான் இந்த மாதிரி வாங்கிக்கிறது. இந்த புடி நல்லா இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்லாப்ல மாட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தான் நான் அருவாமனை வாங்கினேன். இந்த மாதிரி பார்த்து வாங்குவேன். இந்த மாதிரி வளைவா இருக்கிறதா பார்த்து இப்படி மாட்டிட்டோம்னா இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி நின்று அரிஞ்சிடுவோம். பாருங்களேன், நம்ம தேவையான பொருள் பார்க்கவே இல்லையம்மா. தேவையான பொருள்ப்பா இதை பார்த்துடலாம்ப்பா. இதான் மொச்சை வேக வச்சிட்டேன் இல்லையா, மஞ்சத்தூளம் போட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்ம நல்லா பெருசா ஒரு வெங்காயமும் ஒரு 2 தக்காளியும் எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா. நம்ம விருப்பம் தான், வெங்காயம் தக்காளி இல்ல, நம்ம நிறைய தொக்கு வேணும்னு நிறைய போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இந்த மொச்சை தொக்கு வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் 2 எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா. வெங்காயம் 1, தக்காளி 2ஆமா? 2 எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயம் தான். சரிம்மா. உரல் எதுக்குமா வச்சிருக்கீங்க? வரலாம், பூண்டு இடிச்சு போடலாம்ப்பா. இடிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் தொக்கு இல்லையா. அதனால 2 காஞ்ச மிளகாய் தாளிப்போம் இல்லையா, அதுக்கு வச்சிருக்கீங்க. வச்சுக்கிறேன். இந்த கருவேப்பிலைப்பா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி வச்சு. எப்பவுமே கருவேப்பிலை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி உருவி டப்பால வச்சுட்டு நல்லா இருக்கும்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம்ப்பா. சோம்பு கொஞ்சம் இடிச்சு தாளிக்கலாம், வாசனையா நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஏம்மா எப்பவுமே வந்து டப்பாவா தானேமா வைப்பீங்க, இன்னைக்கு என்னம்மா
கிளாஸ்ல வச்சிருக்கீங்க? அந்த டப்பா கழுவிட்டேன், அதனால அது காயட்டன்னு சொல்லி ஈரத்துல தண்ணியில ஊத்திட முடியாது இல்லையா? ஆமா ஆமா, அதுக்காக தான் பையில எடுத்து வச்சுட்டு. தண்ணியில ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் சலசலன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனாலதான் இதுல ஊத்தி வச்சுக்கிறேன்ப்பா. அப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். அந்த மஞ்சத்தூள் தேவைப்படாது, வேலை இல்ல. உப்பு, மிளகாத்தூள்ப்பா காரத்துக்கு. சூப்பர்மா. கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்ப்பா. விசில் வர ஆரம்பிக்கிறாருப்பா, சவுண்ட் கேட்கும். கொஞ்சம் ஃபுல்லா இருக்குல்லப்பா, கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம்னா நல்லா வெந்துரும். இல்லைன்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துன்னே இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். சரிம்மா. நம்ம சோம்பு கொஞ்சம் எடுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கலாம்ப்பா, இல்லைன்னா வாயில மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாமா, அதனால இடிச்சு வச்சுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும், நல்ல உடம்புக்கும் இது மொச்சன்றதால ஜீரண சக்தி ஆகணும் இல்லையா? அதுக்காக பூண்டு சோம்பு நம்ம போடுறோம்ப்பா. நல்லா இந்த மாதிரி இடிச்சு வச்சுட்டோம்ப்பா. இந்த பூண்டு பாத்தியாப்பா, ஒரு பூண்டு நல்லா பூண்டு இது வெங்காயம் மாதிரியே இருக்குமா, குட்டி வெங்காயம் மாதிரி. ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியாம்மா? ஒரே ஒரு பூண்டு தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப அடிச்சிடக்கூடாது, சட்னி மாதிரி ஆயிடும். திட்டமா அடிச்சுக்கலாம். கீரை குழம்புல நம்ம இந்த மாதிரி கீரை எல்லாம் கடைஞ்சோம்னாங்க, மொச்சக்கொட்டை தொக்கு, மூக்கல்ல தொக்கு, காராமணி தொக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருப்பேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு பொரியல் காய்கறி இல்லைன்னா கூட அதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு அந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சிருவேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். பயிர்ல எல்லாம் தொக்கு பண்ண மொச்சக்கொட்டை தொக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும்ப்பா. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இப்ப கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. வெங்காயம் தக்காளி கூட கம்மியா தான் இருக்கு. இதை கட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள இந்த பிரஷர் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. நம்ம இப்ப தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. தக்காளி மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்கம்மா, தக்காளி மட்டும் நல்லா பழமா இருக்கணும்னு சொல்லிட்டு. அது பழமா இருந்தா எந்த குழம்பா இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்கம்மா குழம்பு. ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் தேங்காய் இருக்கு, எடுத்துன்னு வரியாப்பா? சரிம்மா, எடுத்துட்டு வரமா. தேங்காய் துருவி போடலாம்மா? கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். எடுத்துன்னு வர மறந்துட்டேன். சரிம்மா. அது நம்ம விருப்பம் தான்ப்பா, போனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே செய்யலாம். கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரிம்மா, எடுத்துன்னு வரியா? நம்ம வீட்டுல அம்மா மொச்ச பொரியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் தேங்காய் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. தேங்காய் தான் கொஞ்சம் எடுத்துட்டு போறோம். இதாங்கம்மா. சரிம்மா, விசில் வேற ரொம்ப ஃபாஸ்டா வருதுமா. இப்ப நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணினா நல்லா இருக்கும்பா. வெங்காயம் தக்காளி தொக்குக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாமா? அதான் நம்ம நல்லா எவ்வளவு கட் பண்ண முடியுமோ பொடியா அவ்வளவு. எனக்கு இந்த அருவாமனை இருந்தாலும் பொடியா அவ்வளவு ரொம்ப வந்துடாது. கத்திலன்னா நல்லா பொடியா வரும். ஆனா நீங்க கத்தில கட் பண்ண மாட்டேனே, நான் பயப்படுவேன், பயமா இருக்கேன் கை வெட்டிக்கிட்டு. குக்கர் இறக்கி வச்சுட்டு இப்ப தாளிக்கலாமாப்பா? தாளிச்சிடலாமா? ஒரு மாதிரி இருட்டாவே இருக்குமா கிளைமேட். ஆமாப்பா, ஆனா வெந்து போகுது, வேற தனியா வர மாதிரி இருக்குது. நானும் பிரைட்னஸ் வச்சு லைட்லாம் வச்சு கூட எடுக்கிறேன், அப்ப கூட இருட்டாவே இருக்குமா வீடியோ. அதுதான் வானம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா காஞ்சிச்சுப்பா. இப்ப இந்த தொக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா. கூடவே கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு கூடவே நம்ம உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம்ப்பா. நம்ம கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வச்சுக்கலாம்ப்பா. சோம்பு வச்சுக்கிறேன் இல்லையா, சோம்பு போட்டுக்கலாம். சரிம்மா. அடுப்பை சின்னது பண்ணிட்டு நம்ம சோம்பு வச்சுக்கிறேன் இல்லையா, சோம்பையும் போட்டுடலாம். எல்லாமே ஒரு ஒரு மூலையில போடுறீங்க. அப்படியே 2 காஞ்சி மிளகாய் கூட வச்சுக்கிறேன் இல்லையா, அதையும் போட்டுடலாம்ப்பா. இதே ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்குமா? சோம்பு நல்லா செவந்துச்சுப்பா. நம்ம பூண்டு போட்டுக்கலாமா? போட்டுடலாமா. பிரஷர் எல்லாம் போயிட்டு இருக்கும்பா. நம்ம வெந்துச்சு அந்த இடத்துல பாக்கலாமா? பாத்துடலாமா. சூப்பரா வெந்துச்சாமா? நல்லா வெந்துச்சு பாருப்பா. நல்லா மஞ்சள் கலர்ல இருக்குமா. மஞ்சள் போட்டலையா அதை பத்தியாப்பா? ஆமாமா, எடுத்த உடனே உடையுது. அதனால பஞ்சு மாதிரி வெந்துரும். சூப்பர்மா. அதனால நம்ம இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கலாம். பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சுப்பா. இப்ப நம்ம வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா செவுக்க வதக்கலாம்ப்பா. எல்லாமே செவுக்க தான் வதக்கணுமா? ஏன் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னாவே போட்டு வதக்கிட்டா என்னமா? ஒன்னாவே போட்டு வதக்கிட்டா எப்படி டேஸ்டா இருக்கா? எதுவும் வதங்க தானே போகுது நெருப்புல. நெருப்புல வதங்க போதா? வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். அதான் கைட்லைன்ஸ் ஆமா. வெங்காயமும் தக்காளி ஒன்னா போடும்போது என்ன ஆகுனா, தக்காளியில தண்ணி இருக்கும் இல்லையா, வெங்காயம் போட்டோம்னா வெங்காயத்தை போய் அந்த தண்ணி போனா வதங்காது இல்லையா, வேகதான் வேகும். ஆனா செவுக்கு வதங்காதுப்பா.
இந்த பச்சை வாசனை எல்லாம் போகாது. டேஸ்ட் இருக்காது. அதுக்காக நம்ம வெங்காயத்தை எப்ப எது செஞ்சாலும் வெங்காயத்தை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லா வெங்காயம் செவுக்க வதக்கணும். எனக்கு கூட தெரியாதுப்பா. அப்ப நான் சிக்கன் தொக்கு ஒரு நாள் செஞ்சு வச்சிருந்தேன்னா கல்யாணம் அப்போ நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்ப ஆயா இருக்காங்க இல்லையா, அவங்க சிக்கன் தொக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பதான் சொன்னாங்க, இதுதான் வெங்காயம் வெதுக்குன்னு இருக்குது ஒரு மாதிரி, அப்ப எப்படி டேஸ்டா இருக்கும் தொக்கு. அத்தை இப்படிதான் ஊர்ல எல்லாம் செய்வோம், வெங்காயம் தக்காளிலாம் ஒன்னாவே கொட்டிட்டு செய்வாங்க அம்மாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்ப அத்தை சொல்றாங்க இந்த மாதிரி ஆயா சொன்னாங்க, வெங்காயம் தனியா வதக்கணும், தக்காளி தனியா வதக்கணும், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்பதான் தக்காளி எல்லாம் போடணும், அப்பதான் தொக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க வந்து சமையல் ரொம்ப சூப்பரா செய்வாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆயா சூப்பரா செய்வாங்க. கொத்தமல்லி இல்லாம செய்யவே மாட்டேங்க. எங்கேயாச்சுமே கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வருவாங்கம்மா. நாங்க சொன்னோம் ஏன் இந்த கொத்தமல்லிக்காக. அப்பெல்லாம் நான் வந்த புதுசுல ரொம்ப கடைங்களாம் கூட இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு நம்ம ஊருக்குள்ளேயே. அப்ப கடைலாம் இருக்காது பக்கத்துல, அங்க ஒரு கடை இங்க ஒரு கடைன்னு இருக்கும். கொத்தமல்லிக்காக இவங்க இப்படி போய்க்கிறாங்க. நம்ம ஊர்ல கொத்தமல்லி எல்லாம் கூட போட்டு சமைக்க மாட்டோம். பாத்தீங்கன்னா அத்தை கொத்தமல்லி இல்லாம சாம்பார்லாம் வச்சாங்கன்னா கொத்தமல்லிக்காக போய் சுத்தி வாங்கிட்டு வருவாங்க எங்கேயாச்சும் போயிட்டு. கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி துருவி அது மேல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சோண்டு போட்டுக்கணும்ப்பா. சும்மா தூவு தானே போறோம், நிறைய வேண்டாம். இப்ப நம்ம தூளா இப்ப அரைச்சிக்கலாம்ப்பா. ரொம்ப அப்படியே நம்ம தூவோம் இல்லையா பூ மாதிரி, அந்த மாதிரி அரைச்சிக்கலாமா, தண்ணி ஊத்தாம. தேங்காவையாமா? தேங்காவைப்பா. வெங்காயமே இப்ப நல்லா பொன்னிறமா வதங்கிச்சுப்பா. நம்ம இப்ப தக்காளி வச்சுக்கிட்டியா, தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம்ப்பா. நம்ம இப்ப கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி வதங்கிறதுக்காக ஏற்கனவே மொச்சையில போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுலயும் கொஞ்சமா போடணும், இதுலயும் கொஞ்சமா போடணும்ப்பா. நம்ம போட்டு கொஞ்சம் சின்ன தீயா வச்சுட்டு மூடி போட்டுக்கலாமா? போட்டுடலாமா. நம்ம உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னு கத்திரிக்காய் சாப்பிடுங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணும்போது ஒரு 2-3 கத்திரிக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொச்சி லாஸ்டா போட்டு அது மாதிரி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா. கத்திரிக்காவும் இந்த மொச்சையும் தொக்கு பண்ணுங்க. நீங்க கல்யாணத்துக்குலாம் கூட பாத்துருப்பீங்க, கல்யாணத்துலாம் கூட இந்த தொக்கு வைப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா. இது நீங்க மொச்சை தொக்கு வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால நான் கத்திரிக்காய் போடல. ஏன்னா இது கூட கத்திரிக்காய் போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. அம்மா வந்து ஒரு கத்திரிக்காய் பிரியர், எப்பவுமே கத்திரிக்காய்ன்னு இருப்பாங்க. கத்திரிக்காய்னா எனக்கு உயிருங்கம்மா. கத்திரிக்காய் தோட்டத்திலேயே வேலை பார்த்ததாலே என்னவோ தெரியல, கத்திரிக்காய்னா ரொம்ப சாம்பார்ல எதுல போடல கத்திரிக்காய் அம்மா குத்துருவோம். நாங்க தனியா என்கிட்ட குத்துருவாங்கம்மா. நான் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கத்திரிக்காய் தான் சாப்பிட்டுருவேன். எங்களுக்கும் சொல்லுவாங்க கத்திரிக்காய் இதயத்துக்கு நல்லது, சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. அப்பா சொல்லுவா, டாக்டர் சொல்றாங்க கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாருங்கம்மா. இப்ப இந்த மாதிரி அரைச்சிட்டோம். சூப்பர்மா. பூ மாதிரியா லாஸ்டா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமா. வதங்கிச்சு போலியம்மா தக்காளி வதங்கிட்டுப்பா. இன்னமும் வதங்கணும் போலயே. நல்லா நம்ம இப்படி கரண்டி வச்சு பண்ணி விட்டோம்னாக்கா குழஞ்சிரும்பா. அதுதான் நம்ம பொடியா கட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி தொப்புல பொடியா கட் பண்ணிக்கணும், சீக்கிரமா குழஞ்சிரும், நல்லாவும் இருக்கும்பா. அப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சிச்சு இல்லப்பா, நமக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணுமா. வீட்டு மிளகாத்தூள் தானம்மா? வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். நீங்க எந்த மிளகாத்தூள் காரத்துக்கு போடுறீங்களோ அது போட்டுக்கங்க. வேற மிளகாத்தூள் வேற அரைச்சி காட்ட சொல்லிருக்காங்கம்மா. ஆனா நமக்கு மிளகாத்தூள் இன்னும் காலி ஆகல. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போறதால அவ்வளவு சீக்கிரத்துல காலி ஆகலைங்களா. காலி ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாவே அந்த வீடியோ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள மழை காலமே வந்துடும் போல இருக்குதுங்கம்மா. வெயில் காலம் சொல்ல மிளகா மேல காய வைக்க வசதியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மழை காலம் வந்துச்சுன்னா அது வேற நனைஞ்சு போயிடும் பிறகுது. நம்ம இப்ப சின்ன தீய வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை வரும் இல்லப்பா, அது போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம்ப்பா. நம்ம இப்ப மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு, இந்த தொக்கா கூட நல்லா ஒட்டிடுச்சு இல்லப்பா. இந்த நேரத்துல இது இப்படியே கொட்டிட கூடாது. இதுல தண்ணி மட்டும் இருக்கு இல்லையா, கொஞ்சம் முதல்ல வதக்கிக்கணும். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி வதக்கிக்கலாமா தொக்கு. அப்பதான் கொஞ்சம் நல்லா குழையும். இந்த மாதிரி பண்ணும்போது குழைச்சி விட்டுட்டு நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா வேக வச்ச மொச்சை இதையும் போட்டு நல்லா இப்ப கிளறிக்கலாம்ப்பா. ஏமா அதுக்குள்ள கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சை பச்சை ஆக்கிட்டீங்க? 2 கிள்ளி போட்டோம்ப்பா, அழகா இருக்கும். வதங்கிச்சு இல்லையா அந்த கருவேப்பிலை, அதனால
இப்ப இது கருவேப்பிலை பச்சையா போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன்ப்பா. சரிம்மா. இப்ப நம்ம தண்ணிலாம் இப்ப சுத்தமா அந்த மச்சியோட சேர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம்ப்பா. நம்ம விருப்பம் தான்ப்பா. அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னு நினைச்சா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிட்டு அப்படியே சாப்பாடுல போட பிசைஞ்சு சாப்பிட்றதோட சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நம்ம இந்த மாதிரி நல்ல இது ட்ரையா வேணும்னா கூட இந்த மாதிரி பண்ணிட்டு பொரியலா யூஸ் பண்ணி தொட்டுக்கலாம். அதான்ப்பா நம்ம முருங்கைக்கீரைக்கு தொட்டுக்க போறோம் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி பண்றோம்ப்பா. இப்ப நல்லா முடிஞ்சிச்சுப்பா. நம்ம தேங்காய் வச்சுக்கிறோம் இல்லையா, தேங்காய் பூ போட்டுடலாமா? போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற மாதிரி ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. சூப்பர்மா. இது நம்ம விருப்பம் தான். தேங்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேணாம்னாலும் விட்டுடலாம்ப்பா. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த தேங்காய் ஒரு பச்சை வாசனை போனோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா. இப்ப ஆஃப் பண்ணிடலாமாப்பா? ஆஃப் பண்ணிடலாமா? நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாக்கவே செம்மையா இருக்கு. நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா கொத்தமல்லி, அதையும் போட்டுடலாமாமா? போட்டுடலாம்ப்பா. சூப்பரா இருக்குமா மொச்சை பொரியல். நல்லா கண் கவர்ச்சியா இருக்குமா பாக்கவே. இதெல்லாம் பாக்கும் போதே வத்தினா ஆசையா இருக்கும்பா, சாப்பிடணும்னு தோணும். ஆமாமா, எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க. நல்லா வச்சுட்டோம்னா ரொம்பவும் இதுக்கு நமக்கு செலவு ஆகாதுப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட போய் உட்காருவோம் இல்லையா, இந்த பொரியல பாக்கும் போதே சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு தோணும். எனக்கு இப்ப பொரியல் சாப்பாடு கூட வேணாம், இந்த பொரியல மட்டுமே சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம குழந்தை சின்ன பசங்க குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா, ஆசையா பாப்பாங்க அவங்களா, இதுன்னு பொரியல் நல்லா இருக்கு இந்த மாதிரி சாப்பிடலாம். சூப்பரா இருக்குமா? அதுதான்ப்பா. மொச்சை பொரியல் அழகா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. சாப்பாடு வச்சுட்டோம், முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.